ஹாய் பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம் என்பதை பார்க்க போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது, நீங்கள் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமுமாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆமென். நாம் யாராக இருக்கிறோமா? அந்தகாரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்தகாரத்திலிருந்து ஒளிநிடத்துக்கு வரவழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று அந்த வசனம் கூறுகிறது. எதற்காக வரவழைக்கப்பட்டோம் என்றால், கிறிஸ்துவின் புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக வரவழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம் என்று அந்த வசனம் கூறுகிறது. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள் என்று அந்த வசனம் கூறுகிறது. பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறது. ஆமென். நாம் இன்று எத்தனையோ ஜாதி என்று சொல்லி கொண்டு அழைக்கிறோம். ஆனால் வேதம் இவ்விதமாக கூறுகிறது, கிறிஸ்துக்குள் வந்துவிட்டாலே நாம் யார் தான்? பரிசுத்த ஜாதி தான். வேற எந்த ஜாதியும் நமக்குள் கிடையாது. ஒரே ஜாதி தான், பரிசுத்த ஜாதி தான் என்று வேதம் கூறுகிறது. நான் கிறிஸ்துக்குள் இருக்கிற நாம் அனைவரும் பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறோம். ஆமே, நாம் அவருக்கு சொந்த ஜனமாய் ஆகிவிட்டோம். யூதர்கள் மட்டுமே அவருக்கு சொந்த ஜனமாய் இருந்தார்கள். அவர்களை மட்டும்தான் தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை வழி நடத்தினார். ஆனால் நாம் புறஜாதியா இருந்தோம், கல்லை மண்ணை வணங்கினவர்களா இருந்தோம். நாம் இப்போது கிறிஸ்துவை, அதாவது ஜீவனுள்ள தேவனை வணங்கும்படியாக நாம் அவருக்கு சொந்த ஜனமாய் மாறினோம். ஆமென். இருக்கிற நாம் அனைவரும் அவருக்கு சொந்த ஜனம். ஆமென். God bless you. Thank you.